வணக்கங்க. ஹரஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேபிஒய் பாலா தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் பேசியிருக்கிறேன் ஒரு வீடியோவில். இப்போ திரும்ப அந்த பையனை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு சாதாரணமாக பசங்க படிக்கிறப்ப அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பைக் வேணும், வண்டி வேணும், அது வேணும், இது வேணும் கேட்பாங்க. பேரண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, சம்பாதிக்க ஆரம்பித்தா முதல்ல இப்போலாம் வர பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அவங்களுக்குன்னு ஒரு வெஹிக்கிள், அது பைக்கோ இல்லை காரோ முதல்ல ஒரு இஎம்ஐயில் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வீடு, இந்த வீடு அது இஎம்ஐயில் ஒரு வீடு, ஃப்ளாட்டோ வீடோ ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு வாங்கி செட்டில் ஆகிடுன்னு சொல்லி பண்ணிடுறாங்க. அதை மோஸ்ட்டாக எல்லா பசங்களும் இப்போ வேலைக்கு போகிற பசங்க எல்லாமே பண்ணுறது அதே தான். அதுக்கப்புறம் தான் மற்றபடி ஹெல்ப்லாம் யாரும் நினச்சி பார்க்கறதே கிடையாது. ஏதோ யாரோ இப்போ ஹெல்ப் கேட்டாங்கன்னா எப்போயாவது பண்ணுவாங்கன்னு வச்சுங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு ஒழிய. ஆனால் இந்த பையன் இந்த வயசில் இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுலேயே ஒரு மற்றவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற ஒரு பையனை நான் இப்போ தான் பார்க்குறேன். இது ஏதோ ஒரு 1000ல் ஒருத்தர் 1000 லட்சத்தில் ஒருத்தர் தான் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இது மாதிரி அதாவது முதல்ல இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நான் சம்பாரிச்சதில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே நிறையா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். அந்த மனசுக்கு தான் போல இருக்குது. அந்த பையன் மேலும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகிறான். நான் அந்த வளர்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். குக் வித் கோமாளி கலக்கப்போவது யார் சீசன் வந்ததுலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன் அந்த பையனை. அவரோட வளர்ச்சி பார்த்தா எங்கேயோ போய் நிற்குது. இன்னும் மேற்கொண்டு வளர்ந்துகிட்டே போகிறான். அந்த பையனோட நல்ல மனசுக்கு தான் போல இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம உதவி பண்ணணும், ஏதோ கேட்டால் எப்பயாவது பண்ணுவோம். மற்றபடி அந்த பையன் மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதி இருக்காது. வசதி உள்ளவங்க சில பேர் பண்ணவும் மாட்டாங்க. அதான் அப்படிங்கிறப்ப சமயத்தில் இது மாதிரி ஒருத்தர் பண்ணுறானா, ஒரு சின்ன வயசில் ஒருத்தர் பண்ணுறான், பொறுப்பாக பண்ணுறான்னா அந்த பையனை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். முதல்ல நம்மளுக்கு எப்படி முதல்ல தெரியும்னா, கலக்கப்போகுது கேபிஒயில் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்போ தெரியும் அந்த பையன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உதவிலாம் பண்ணிகிட்ருக்கா. நம்மளுக்கு எதுவும் வெளியில் தெரியல. முதல்ல எப்போ தெரிஞ்சுன்னா, ஆம்புலன்ஸ் வாங்கி ஒரு 5 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நியூஸாக வந்தது. அப்போ தான் தெரியும், ஓ இந்த பையன் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான், அவ்வளோ வாங்குற அளவுக்கு வசதி இருக்கா அப்படின்லாம் ஒரு நினப்பு வந்தது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் மழை பெஞ்சப்போ ஃப்ளட்டெல்லாம் வந்தப்போ எல்லாருக்கும் போய் பணம் கொடுத்து அரிசிலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம். நம்ம அறந்தாங்க நிஷா பண்ணுறதையும் பாலா பண்ணுறதையும் காமிச்சாங்க, பார்த்தோம். பரவாயில்ல, இவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது, நல்லா இப்போ சின்ன வயசில் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லி ஒரு இதாக இருந்தது. ஆனால் போக போக பார்த்தா அந்த பையன் பண்ணுறதுக்கு அளவே இல்லாமல் போகுது. அவ்வளோ அவனுக்கு சொந்தமாக வீடோ காரோ எதுவும் கிடையாது. இருந்தாலும் இதில் செட்டில் கூட ஆகலைன்னோ, இதெல்லாம் சம்பாதிக்க பணத்தில் அவன் தேவைக்கு வச்சுக்கிட்டு, அவன் சாப்பாடு போகிறதுக்கு அது மாதிரி வச்சுக்கிட்டு பாக்கியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதே அந்த பையன் ஒரு ஹாபின்னு சொல்லலாம். அவனுக்கு அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த பையன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது இந்த பையனுக்கு எப்படி முதல்ல என்ன இதில் அவனுக்கு சான்ஸ் எப்படி வந்தான், அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, அது எப்படி இந்த உதவி பண்ணுற இது சொல்லி ஒரு ப்ரீஃபாக பார்ப்போம். அந்த பையன் காலேஜ் +2 முடிச்சு +2 தான் படிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் காலேஜ் போகலாம் சொல்லி லாயலில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப யாரோ தெரிஞ்சவங்கலாம் பிடிச்சி ஈவினிங் காலேஜில் தான் சேர்த்துருக்குறாங்க. அது ஒரு 28,000 பணம் கட்டணும். அவங்க அம்மாவும் அப்பாவும் பெருசாக ஒரு வேலை இல்லை, வசதி கிடையாது, ஏழை வீட்டு பையன் தான். ஏதோ கடன் வாங்கி கட்டியிருக்கிறாங்க பணத்தை. இவன் ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட் டே போகிறான். மத்தியானம் போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க போகிறப்ப எல்லாமே ரொம்ப ஹைஃபையாக ரொம்ப இதாக இருக்கிறாங்களாம். அதுவும் ஒரு பையன் கார் ரிமோட் கீ இருக்குல்ல, அதை கையில் சுற்றிக்கிட்டே போகிறதெல்லாம் பார்த்துருக்குறான். பார்த்துட்டு ஐயோ இது மாதிரி இடத்துல நம்ம போய் இந்த மாதிரி குளத்தில் போய் இருந்தால் நம்மளால் மிங்கிளாக முடியுமா, சரியாக இருக்க முடியுமான்னு ஒரு யோசனை வந்திருக்கு. சரி நம்ம எதுக்கு அப்போ மீடியாலே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அந்த பையன். சரி மீடியாலே ட்ரை பண்ணுவோம், ஒரு வாரம் பார்ப்போம், அதுக்குள்ளே சரியாக செட் ஆச்சுன்னா நம்ம அங்கே போய் அதிலேயே போயிடலாம், இதை விட்டுடலாம் சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே ஒரு வாரம் 1 மாதம் அப்படியே போய் இங்கே விட்டுறான். காலேஜ் படிப்பே விட்டுட்டு அங்கேயே போயிடுறான். அப்போ ஒரு பாட்டியை சொன்னான். அந்த பாட்டியை கேஷுவல் பாட்டின்னு சொல்கிறான். அந்த பாட்டி என்ன அது உன் பேர் பின்னாடி ஹையர் செகண்டரி தான் படிச்சிருக்கு, +2 தான் படிச்சிருக்கு, பின்னாடி டிகிரிலாம் போட வேணாமா அப்படிலாம் கூட கேட்டு இது எது பண்ணாலும் ஒரு குத்தம் சொல்கிற மாதிரியே வச்சுருக்கோம். அந்த பாட்டி, ஐயோ பையன் இங்கே உருப்பிட போகிறான், படிப்பை விட்டுட்டு அங்கே போய் இருக்கிறான் போனால் என்னத்தை பெருசாக வரப்போகிறான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்குமா. ஸோ நம்ம டிகிரி வாங்காட்டி கூட நிறைய பசங்களை உருவாக்கி டிகிரி நம்ம வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நம்மளால் முடிஞ்சு ஒரு 2-3 பேராச்சும் டிகிரி வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது மாதிரி இந்த ஃபீல்டில் போய் கேபிஒய்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருந்துருக்கிறா. நம்மளுக்கு தெரியல. கலக்கப்போகுது யார் கேபிஒய் வந்தப்போ தான் நம்மளுக்கு தெரியும், பாலான்னு ஒரு பையன் வரான், கண்டஸ்டண்டாக இருக்கான்னு தெரிஞ்சுது.
அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக விஜய் டிவிலே இருந்து ஓரளவு சும்மா ஒரு 2000 3000 4000 இப்படி ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி ஒருத்தர் போகிறப்ப ஒரு பொண்ணு ஏதோ ப்ரோக்ராமுக்கு ஆடிஷன் வந்திருக்கு. அந்த பொண்ணு பாய் கட் பண்ணிட்டு தான் வந்திருந்தான். ஆனால் கேர்ள் தான். அது வந்து என்ன இவன்ட்டு அங்கே இருக்கிற வரப்போ போக பேசுவாங்களா, அது மாதிரி அண்ணா இது மாதிரி வந்து என்னை வந்து இது மாதிரி இப்போ இருக்கனால யாரும் மதிக்க மாட்டுறாங்க, போக மாட்டுறாங்க, ஒரு ஹெல்ப்பு பணம் கட்டணும், ஃபீஸ்லாம் யாராவது தெரிஞ்சவங்க மூலியமாக ஏதாவது சொல்ல வாங்கி தர முடியுமா போமா கேட்டோன்னே, அப்படியே எவ்வளோன்னு கேட்டு இவனுக்கே அப்போ ஒரு 5000 ரூபா அவ்வளோதான் சம்பளம் வந்து சொல்லிட்டு அதெல்லாம் சேர்த்து நிறையா தான் சேர்த்து வச்சு நானே கட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அந்த பையனோட அம்மா வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு பேசணும். அது கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துதான். அது எப்படி சொல்கிறாங்க பையன் ரொம்ப ஜாலியாக இருந்தது அவங்க சொல்கிறத கேட்டு. எனக்கு புது அனுபவம். ஒருத்தர் வந்து ஏன்னா இந்த பையனே கஷ்டப்பட்ட பையன், இவன் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க பாராட்டுறப்ப ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ ஜாலியாக இருந்தது அப்படின்றான். இதே மாதிரி போயிட்டுருக்கப்ப இன்னொரு இடத்துல வந்து ஒரு பையன் வந்து இந்த கொஞ்சம் கலக்கப்போகுது யார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணி சீசன் 6 வந்து வின் பண்ணான் பார்த்தீங்களா. கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சோன்னே இன்னொரு பையனும் வந்து இவனுக்கு வந்து உங்களை இதில் பார்த்துருக்கேன் நான் போகிறேன்னு சொல்லி எனக்கும் வந்து அந்த பையன் வந்து ராமச்சந்திரில் வந்து ஃபிசியோ படிக்கிறான், மெடிக்கல் ஃபிசியோ படிக்கிறான்னா எனக்கு ஃபீஸ் கட்டணும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 60,000 அதுவும் இந்த 1.5 மாதம் சம்பாரித்து அந்த பணத்தை இவனே கட்டியிருக்கிறான். கட்டி அவங்க அப்பாவும் ஃபோன் பண்ணி பையனுக்கு கட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் கேட்கவே ரொம்ப அந்த பையன் என்ன சொன்னாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அது எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது வந்து எதுவுமே வந்து ஒரு பெருமையாகவும் எடுத்துக்கல, ஒரு கேஷுவலாக அப்படியே டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ரொம்ப பாராட்டாங்கன்னு தலைக்கும் வந்து பந்தாவும் போல கீழே இருக்கிறோன்னு சொல்லி ரொம்ப வருத்தமும் படல, அப்படியே ஒரு இதாகவே இருக்கிறான்னு வச்சுங்களேன். அது மாதிரி பண்ண ஆரம்பித்தான். அதுக்கு முன்னாடியே வந்து இவன் வந்து கொஞ்சம் ஏழை பசங்களுக்குலாம் வந்து சாப்பாடுக்கெலாம் காசு கொடுத்துட்ருப்பான். அவங்களுக்கு மாதத்துக்கு 1 தடவை கொடுத்து அப்புறம் மாதத்துக்கு 2 தடவை கொடுத்து இப்படிலாம் போயிட்டு இருப்பேன். சரி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க போய் பார்க்குறப்ப அந்த பசங்க வந்து நான் வியாசர்பாடியில் அந்த பசங்க வந்து படிப்பு தான் வேணும்னு சொல்லி கேட்டப்போ ஃபஸ்ட்டு 2 பையனை படிக்க வைக்கலாம் சொல்லி படிப்பு செலவும் ஏற்றுக்கிட்டு வருமானத்தில் படிக்க வச்சுட்டுருக்குறான். அதுக்கப்புறம் 2ங்கிறது கொஞ்சம் 4 ஆச்சு இப்படி படித்து அந்த பசங்களும் நல்லா படிக்கிறாங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப ஏழை பசங்களாக இருக்காங்க யாருன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சுருந்துக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே கேபிஒயில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப இந்த பையனை பார்த்தோன்னே வந்து யாருமே அவ்வளோ வந்து இவெல்லாம் ஒரு கண்டஸ்டண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முடியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஒல்லியாக சின்ன பையனாக இருக்கப்போ இவனா என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளனமாக நினச்சிருக்கிறாங்க. சரியாக வந்துட்டு யாரும் பேசலாம் மதிக்கிறது கிடையாது. அப்படிங்கிறப்ப இவன் வந்து அடுத்தது இவெல்லாம் ஹெல்மெட் ஆகிடுவான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை இவனும் இன்னொருத்தரும் சேர்ந்து பண்ணுற ஒரு இதில் வந்து கொஞ்சம் ஏதோ சம்திங் ஆயிடுச்சு. அது வந்து டேஞ்சர் ஜோன் வந்தோன்னு அப்பா அவ்வளோதான் இந்த வாரத்தில் போயிடுவோம் அப்படிலாம் சொன்னாங்களாம். அதுலேயும் வந்து தப்பிச்சு வந்து கடைசியில் வந்து டைட்டிலும் வின் பண்ணோன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காக இருந்தான். அங்கே இருந்த கண்டஸ்டன்ட் ஒரு லேடியே வந்து எதிர்த்தாப்பே சொல்லிட்டான், நீலாம் ஜெயிச்சது வந்து உங்களே வயிறு எரியுது, வயிற்றுச்சலாக இருக்குது, அதாவது நம்மளாம் நல்ல டேலண்டட், இந்த பையன் என்ன ஒன்றுமே இல்லாமல் சும்மா தவிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மட்டம் தட்டி சொல்லிட்டு நீலாம் எப்படி சஸ்டெயின் ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு எதிர்த்தாப்பே சொல்லிகிட்டே போனோம் அந்த பையன்கிட்ட. அப்படிலாம் வந்தப்போ அப்படிலாம் வந்து போராடி ரொம்ப ஈஸியாக வந்துடல அந்த பையனுக்கு அவ்வளோ திறமை இருக்குது. அந்த பையன் பேசுகிறப்ப பார்த்தா அவ்வளோ பேட்டி கொடுக்குறான், பேசலாம் பார்த்தா அவ்வளோ டக்கு ஸ்பான்டேனியஸாக வந்துகிட்டே இருக்குங்க. எப்படி தான் ஒரு தெரியல அந்த எதுகை மோனை வச்சு ஒரே மாதிரி இப்போ ரைமிங்காக பேசுறது அதெல்லாம் ரொம்ப இயற்கையிலே உண்மையிலே அந்த பையனுக்கு உண்மையிலே டேலண்ட் இருக்குங்க. அந்த டேலண்ட்டை வச்சு தான் முன்னேறி வந்தவரை ஏதோ சும்மா ஒன்றும் கிடையாது. அதுவும் வளர்ச்சி வந்து நல்லாவே பார்க்குறேன். அப்படி இருந்த பையன் அதில் வந்தான், சினிமாவில் சின்ன கேரக்டர்ஸ்லாம் நடித்தான். அப்புறம் வந்து விஜய் டிவியில் வந்து இது குக் வித் கோமாளில் போட்டு நல்லா ஃபேமஸ் ஆச்சு. அப்பயே ரொம்ப தனியாக தெரியும் அந்த பையன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுலேருந்து தான் பேசக்கூட சொல்கிறான், இதில் இவ்வளோ பேமெண்ட் வந்தது, ஒரு பேமெண்ட் ஜாஸ்தி பண்ணி கொடுத்தாங்கன்னு அதையும் சொல்கிறான். அப்படின்னா அதெல்லாம் சேர்த்து ஒவ்வொன்றா வந்து அவனுக்கு என்னத்தை வச்சுப்பானே தெரில, எப்படி பண்ண முடியும்னு தெரில. இது ஒரு அந்த பையனுக்கு அவ்வளோ ஆசை மற்றவங்களுக்கு வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டப்பட்டதுனால கஷ்டப்பட விடக்கூடாது, நம்மளால் எல்லாருக்கும் பண்ணணும் ஒரு ஆசைகளுக்கு எல்லாருமே ஏழைங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினைப்பு மாதிரி தான் தெரியுது. அந்த அளவு பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்கான். அது வந்து கடவுள் வந்து நல்லா வைக்கணும். அதான் மேன்மேலும் வளர்ந்துட்டு இருக்கா வரைக்கும் இன்னும் எந்த லெவலுக்கு போவான்னு தெரியாது. அவ்வளோ வளர்ச்சி வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஒவ்வொன்றா இதுமாதிரி குக் வித் கோமாளி படுத்து நல்லா ஃபேமஸ் ஆகி வந்துட்டு இப்போ வந்து ஆடியோ லான்ச்சு அப்புறம் வந்து ட்ரைலர் ஃபங்க்ஷன்லாம் போடுறாங்க. அதில் வந்து ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா வளர்ந்துட்டான் அது பையன். அதே மாதிரி முன்ன கூட ஒரு இன்சிடென்ட் வந்து அதே சிஸ்டே சொல்கிறான். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸான ஆங்கர், யாரை சொல்கிறான்னு தெரியல, ரொம்ப ஆங்கர். அவங்ககிட்ட வந்து விஜய் டிவியில் பெரிய ஸ்டார் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் போட்டோம்னா ஒரு பெருமையாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஃபோட்டோ எடுக்க போகிறப்ப நானும் போனேன். அப்போ பார்த்துட்டு எல்லோரும் போனால் பக்கத்தில் போனால் இரு நீ யார், உனக்கு என்ன சம்மந்தம் இல்லைன்னா இவங்க வந்து இவங்களுக்கு தெரியும் அப்படி இப்படி முழிக்கிறப்ப
யார் நீ போடா முதல்ல தெரியாதவங்களாம் எடுக்க முடியாது போடான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அழுதுட்டு ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்து நான் பல்லாறு வரைக்கும் அழுதுகிட்டே போனேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னான். அதுக்கு இப்போ நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன், ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் சின்ன பிள்ளைத்தனமாக இப்போ நான் சொல்கிற ஒரு குழந்தைத்தனமாக இருந்தது. இப்போ நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன், நல்லா பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு தனி மனுஷனாக சேர்ந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து அவனுடைய திறமையில இவ்வளோ தான் வந்திருக்காங்கிறப்ப உண்மையிலேயே வந்து கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இது மாதிரி ஒரு உதவி பண்ணுற ஒருத்தவங்களை வந்து கடவுள் வந்து நல்லபடியாக வைக்கணும் தான் நமக்கு தோணும். அது முடிஞ்சதுங்களா, அது முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கிறப்ப அதுக்கப்புறம் வந்து ஒரு லேடி வந்து ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்னென்னா இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு ஒரு 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 இந்த ருத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து லாகவா லாரன்ஸ் வந்து நடித்த படம். ஆடியோ லான்ச்சுக்கு இந்த பையன் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறான். அப்போ பண்ணுறப்ப லாரன்ஸ் இவரை பார்த்துட்டு லாரன்ஸ் ஏற்கனவே மாற்றம்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கிறாரு. அதுலேயும் நிறைய ஹெல்ப் பண்ணி படிப்பு நிறைய பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. அதில் வந்து இந்த பையன் ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, ஓ நீ இப்படி பண்ணுற, எப்படிப்பா நீ பண்ணுற, நான்லாம் வந்து ஒரு பெரிய ஆள் என்கிட்ட சஃப் இருக்குது நிறையா கொஞ்சம் அதாவது வசதி இருக்க மாதிரி சொன்னார். நான் ஒரு இது மாதிரி இருக்கிறேன், நான் வந்து பண்ணுறேன்னா என்னால் முடியும், உன்னால் எப்படி பண்ண முடியுது பொண்ணு ஆச்சரியம் இல்லை சார் இதெல்லாம் இதுக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிற இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீ வந்து 25 குழந்தைங்களை நீ படிக்க வைக்கிறியாமில்ல, எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் வந்து உனக்கு 10 லட்சம் நீ எத்தனை பசங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லு, அத்தனை பசங்களை வந்து 100 பசங்களை படிக்க வைக்கும்போது நான் உனக்கு பணம் தரேன், 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், இன்னும் வந்து ஏதாவது வேணும்னு எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணன்கிட்ட கேளு நான் கொடுக்க சொல்லி அங்கேயே லாரன்ஸ் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஸ்டேஜில் 10 லட்ச ரூபாய்க்கு செக்கு கொடுத்து இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பையன் வந்து யாரையும் எதிர்பார்க்கலாம், அவன் சம்பாதிக்கிற காசில் படிக்க வைக்கணும் தான் சொல்கிறாங்க வழியே மற்றவங்க இதில் வந்துட்டு. என் ஃப்ரெண்டு கூட சொன்னான் நம்ம எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்னு ஃப்ரெண்டு ஒன்று பேசுவோம். ஃப்ரெண்டு கூட சொன்னான் நம்ம ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு எல்லாத்தையும் பணம் கலெக்ட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ண. ஐயோ அதெல்லாம் வேறு ட்ரெஸ் ஆரம்பிச்சு அந்த பணத்தை போட்டு கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வேண்டாம், கெட்ட பேர் வரும். நம்ம சம்பாதிக்கல எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ட்ரஸ்ட்டோ அது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ கூட வந்து லாகவா லாரன்ஸும் பாலாவும் சேர்ந்து மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலமா சேர்ந்தும் ஹெல்ப் பண்ணுறாங்க, தனித்தனியாகவும் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி வந்து ஒரு லேடி வந்து ஒரு ஆட்டோ வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரு, 3 குழந்தைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி கேள்விப்பட்டு என்ன பண்ணால் அந்த பொண்ணுக்கு வந்து ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோ வாங்கி வந்து இவர் பாதி காசும் லாரன்ஸ் பாதி காசும் போட்டு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை வந்து 2 பேரும் சேர்ந்து கொடுத்து கீ கொடுத்து பாலா வந்து ஓட்டிகிட்டு போகிறாப்புல. அப்புறம் அந்த லேடி ஓட்டுறப்ப பின்னாடி 2 பேர் உட்காடுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்த அம்மாவுக்கு, அவ்வளோ தான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் முன்னாடி நிறைய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. மலை கிராமத்தில் வந்து ஆம்புலன்ஸ் சேவையே இல்லை, உடம்பு சரியில்லைனா டக்குன்னு போகிறதுக்கு வசதி இல்லை சொல்லி அந்த மலை கிராமத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறாப்புல. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்குறாப்புல. அப்புறம் வந்து செக்கல்பேட் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் வந்து தண்ணி குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி இல்லை, ரொம்ப சுண்ணாம்புலாம் கலந்து விடணும், அங்கே ஒரு பிளான்ட் போட்டு அவங்க நல்ல தண்ணியை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதை திறந்து வச்சுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோவும் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஏதோ ஒரு கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டோ இல்லை பேட்மிண்டன் கோர்ட்டோ ஏதோ ஒன்று அதை பார்த்துக்கிற அந்த கிரவுண்டை பார்த்துக்கிற ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாரு. அவர் ஒரு குடிசை வீட்டிலேருந்து இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு காங்கிரீட் வீட்டில் வந்து இருக்கணும்னு ஆசைன்னு சொல்லி கேள்விப்பட்டு நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு காங்கிரீட் வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காரு. அதை வந்து லாரன்ஸை கூப்பிட்டு ஓப்பன் பண்ணி கேக்கெலாம் வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்து எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாரும் ஸ்டேஜில் அந்த பையன் பேசுறதை பார்த்து அவ்வளோ பேரும் வந்து அவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க. உண்மையிலே எல்லாருக்கும் அந்த பையன் வளர்ச்சியில் அவ்வளோ சந்தோஷங்கிறது பார்க்கறப்பே தெரியுது. எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறவங்க, யாரும் கெட்டு போகணும்னு நினைக்கிறேன். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பையன் வந்து அதான் சொல்லிக்கிறான், நான் வந்து இவன் யார் பண்ணுறதுக்குன்னு கேட்கல, இவன்லாம் போய் பண்ணலாமா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அது ஒரு பொறாமை, இல்லை வந்து நான் வந்து எல்லாம் பணம் கொடுத்து அந்த பணத்தை தான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப சில பேர் வந்து பணத்தை வாங்கிட்டு இவனை இப்படி மாதிரி போடுவாங்களாம், அந்த பணத்தை எனக்கு கொடுங்க, நான் போட்டு என்னையே நான் திட்டிக்கிட்டு பண்ணுறேன், அந்த பணத்தை வச்சு என்ன போய் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த பையனுக்கு மைண்டு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும் அது ஒன்று தான் தோணுது. அது மாதிரி நடந்துட்டுருக்கு சில பேர். மற்றபடி எல்லாமே வரவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ ரசிக்கிறாங்க. பிரபுதேவா ஷோவில் அன்றைக்கி வந்து பேசுகிறப்ப ஹோஸ்ட் பண்ணப்போ அவ்வளோ வந்து என்ன ஒரு பிரபுதேவாவோட டான்ஸ் ஆகிறதாகட்டும் பேசுகிறதாகட்டும் ஒரு தைரியமாக ஒரு நல்ல ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு தக்கு அதாவது சொல்கிறது திக்கி என்ன பேசும் இவ்வளோ கூட நல்லா அழகாக பேசுகிறான் அந்த பையன், நல்லா பண்ணுறான். நீங்கள் கூட பிரபுதேவா ஷோவில் கூட பார்த்தேன் நான், அவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ நல்லா ஒரு முன்னேற்றம் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான இன்சிடென்ட் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னு கேட்குறப்ப சிங்கப்பூர் ஒருத்தர் போயிருந்தாப்புல ஒரு ஷோவுக்காக. அப்போ போயிட்டு நைட்டு வந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. அதில் சிங்கப்பூர் சிட்டிசன் வந்திருக்கிறாரு. வந்து இந்த பையனை உத்து பார்த்துட்டு வந்து நீ பாலா தானே அப்படின்னு கேட்டு ஒரு கணத்தில் முத்தம் கொடுத்துட்டு கையில் போட்டு ஒரு நல்ல பெரிய
வெயிட்டான மோதிரத்தை கட்டி கொடுத்து இந்த இதை கொண்டு போய் யாருக்காச்சும் நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. ஐயோ நான் இதெல்லாம் வாங்க மாட்டேங்க, வேணாங்க வேணாம், இல்லை உன்ட்ட கொடுத்துட்டேன், இதை வச்சு நீ யாருக்காவது 4 பேர் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த மோதிரத்தை இன்னும் நான் அப்படியே தான் வச்சிருக்கிறேன், ஒன்றும் பண்ணல அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த துப்புரவு தொழிலாளின்னு சொல்லுவாங்கல்ல, பெருக்குவாங்கல்ல, அந்த கார்பரேஷன் அந்த ஒரு லேடி வந்து பார்த்துட்டு, ஒரு பெரியம்மா பார்த்துட்டு இவங்ககிட்ட என்ன பண்ணி காதில் வந்து இங்கே போடுவாங்கல்ல, கீழே இல்லை மேலே போடுவாங்கல்ல சின்னத்தோட, அது ஸ்ரெட்டை கட்டி கொடுத்து இதை நீ காதில் நீ போட்டுக்கணும், நான் கொடுக்குறேன் அம்மா மாதிரி கொடுக்குறேன் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இன்னும் வந்து நீ கண்டிப்பாக அந்த உதவி பண்ணுறது நிறுத்தக்கூடாது, மேன்மேலும் நீ பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி வாழ்த்து. அது என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லி அது ஒரு இன்சிடென்ட் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஏழையிலேருந்து பணக்கார வரைக்கும் அவ்வளோ நல்லா பாராட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு ஷோவில் வந்து ஏதோ ப்ரைஸ் கொடுக்குற சமயத்தில் இவனுக்கு ஏதோ அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து கொடுக்குறப்ப அந்த அவார்டை யாருக்கு சர்ப்ரைஸாக வந்து அந்த பையன் படிக்க வச்சுட்டு இருக்கோம்ல, அந்த பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து இவனுக்கு அவ்வளோ ஷாக் ஆகிட்டு அதை பார்த்தா உண்மையிலே என் கண்ணில் தரையாக தண்ணியாக ஊற்றுது. எனக்கு என்னன்னே தெரில. அந்த குழந்தைங்க வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த அவார்டை வந்து அவனுக்கு கொடுக்குறான், அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ கண்ணிலேருந்து நம்ம பையன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு எனக்கு. கண்ணிலேருந்து தனியாக ஊற்றுது. அது எதனாலே தெரில. அவ்வளோ வந்து நம்ம வந்து அதோட ஒன்றிட்டோன்னு நினைக்கிறேன், நம்ம வீட்டு பையன் மாதிரி நினச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இது மாதிரி அவ்வளோ உதவி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதை மேலும் சொல்லிகிட்டே போகலாம் போல இருக்குது. இப்போ லாரன்ஸ் பார்த்தப்ப கூட உனக்கு ஆசைன்னா இன்னும் நிறையா பேர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, இல்லை உங்கள் கரியரில் வந்து என்னவாகணும் ஆசைப்படணும், எனக்கு ஒரு ஹீரோவாக ஆகணும்னு ஒரு ஆசை, படத்தை நடிக்கணும் ஆசை அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து என்ன பண்ணிக்கிறேன், நல்ல இப்போ டைரக்டர்ஸ் வந்து யாராவது கதை சொல்கிறவங்க அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி கதை இருந்தால் சொல்லுங்கள், ப்ரொடியூஸ் பண்ணலாம், படம் தயாரிக்கலாம் சொல்லி அந்த இடத்துலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஒரே சந்தோஷம் அந்த பையனுக்கு. இது மாதிரி நம்ம வந்து பண்ணுறோமோ இல்லையோ, அது மாதிரி பண்ணுற ஒரு பையனை பற்றி பேசுறது, அவங்க ஊக்குவிக்கணும். நம்மளும் இதை பார்த்துட்டு வந்து எதனால் இப்படிலாம் வெளில தெரியுதுன்னா, இதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து சில பேருக்கு எப்படி பண்ணுறது உதவி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். சில பேர் வந்து என்னது அப்படி சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களாம் பணம் உள்ளவங்க போனவங்களும் மெயின் படிப்பு சாப்பாடு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களும் வந்து இதை பார்த்துட்டு இந்த பையன் பண்ணுறதை பார்த்து நம்மளும் ஒரு தூண்டுகோலாக கூட இருக்கலாம். அதை பார்த்துட்டு நம்மளும் பண்ணுறது எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். நம்ம வந்து பாலாவுக்கு வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்தணும். அதுதான் அதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.